ஐயா ஐயா ஆமாங்க ஐயா. இது வரைக்கும் நான் கேட்டதுக்கெல்லாம் நீங்க நல்லாவே விளக்கம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. நான் நான் கேட்டா நீங்க அந்த விளக்கம் நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஐயா உங்கள்கிட்ட கேட்கறேன். ஆமாங்க ஐயா, கோவில்ல சாமி கும்பிட்ட பிறகு மணி அடிக்கிறாங்க ஐயா. ஐயா மணி சவுண்ட் எப்படி கேட்கும்? டிங் டிங்னு கேட்கும் ஐயா. டிங் டிங்னு கேட்கும். ஆனா பெரிய பெரிய பூஜை மணி இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு டங் டிங் அப்படி கேட்குமா? ஆமா ஐயா. அந்த அந்த சத்தம் அந்த டெங்கும் போது கடைசி இம்முன்ற வார்த்தை வருதா? ஆமா ஐயா வருது. அப்போ ஓம்ல கடைசி எடுத்துருங்க இம் தான் ஐயா. அப்போ ஓம்ன்றமா, அப்போ ஓமுடைய ஓங்காரத்து பிரணவ மந்திரம், ஓங்காரம் என்பது பிரணவ மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் இந்த மணியில் இருக்கு இல்லையா? ஆமா ஐயா. அப்போ மணி ஒலிக்கும் போது ஓங்காரத்தினுடைய ஓசை இருக்கும், அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த மணி அடிக்கும் பொழுது இந்த ஊர் மக்களும் அங்க இருக்கக்கூடிய பக்த கொடிகளும் அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனை, அந்த கண்டங்கள் மணி அடிக்கும் பொழுது அவருடைய எல்லாருடைய எண்ணமும் அந்த சிலையை நோக்கி, அந்த கோவிலை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி போகுமா? ஆமா ஐயா. அப்படி போகும்போது அந்த சிலைக்கு இந்த எண்ணங்களுடைய, நம்ம நினைக்கிற மக்களுடைய எண்ணங்களுடைய அந்த வைப்ரேஷன் ஒன்னா சேர்ந்து அப்போ என்ன சிலைக்கே ஒரு பவர் உண்டாகும். அந்த சக்தி தான் நமக்கு ஒரு அருளா கிடைக்கும். இதைத்தான் இந்து மதத்தில் ஓம்னும், கிறிஸ்தவ மதத்தில் ஆமென்னும், இஸ்லாமிய மதத்தில் ஆமென்னு சொல்றாங்க. ஆ ஓ இம், இதுதான் ஓம். அதைத்தான் சுருக்கி எல்லா நாட்டிலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே தான் நம்ம மக்களுக்கு அந்த ஓங்காரத்தினுடைய சத்தமும் கிடைக்கணும், அந்த ஓம்னுடைய வைப்ரேஷன் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கோவில்ல மணி அடிக்கிறாங்க. கோவில்ல மணி அடிக்கிறதுனால மக்களுடைய எண்ணங்கள் தெய்வத்துக்கிட்ட போகுது, தெய்வத்துக்கு போறதுனால தெய்வத்துக்கு சக்தி உண்டாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா ஆஹா, ஓங்காரம் என்ற ஒளிவாசையில இன்னும் ஒரு விளக்கம் இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. அதனாலதான் மணி அடிக்கிறாங்க. அப்ப இனிமேல் மணி அடிச்சா நம்முடைய சிந்தனையெல்லாம் தெய்வத்திட்டு போகுமா? ஆமா ஐயா, கண்டிப்பா போகும் ஐயா. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா அந்த விளக்கம். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி.